பலவீனப்படும் அதிமுக தலைமையை விரும்பாதவர்கள் தமிழக முதலமைச்சரை தேடி வந்து சங்கமிப்பார்கள். அதிமுகவிலிருந்து விரைவில் நிர்வாகிகள் திமுகவிற்கு வர இருக்கின்றனர் என்றும் அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. அதிமுகவை அவரே அரித்துக் கொண்டு பாரதிய ஜனதாவை வலுவாக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். மாண்புமிகு தமிழக முதல்வர் கரத்தை மேலும் பலம் பொருந்தி இந்த களத்தை மேலும் பல மடங்கு பலம் பொருத்துவதற்கு அனைவரும் வருவார்கள். வரும் 5ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டுள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. கரூரில் 2வது நாளாக சிபிஐ விசாரணை. அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்ட பகுதிகளில் 3D டிஜிட்டல் ஸ்கேனர் கருவி மூலம் அளவீடு செய்யும் பணி. தமிழர்கள் குறித்த பேச்சுக்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 138 கால்நடை மருத்துவமனைகள் மூலம் நாய்களுக்கு கருத்துரை செய்ய நடவடிக்கை. திருநாய் பிரச்சினை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு. 2025 அக்டோபர் மாதத்தில் 93.27 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளனர். சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். மலேசியாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புடைய 820 கிராம் தங்கம் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். தங்க கட்டிகளை பார்சல்களில் மறைத்து எடுத்து வந்த சென்னையைச் சேர்ந்த 2 பயணிகளை சுங்க அதிகாரிகள் கைது செய்து விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் செம்பள்ளி வகை மீன்கள் சாப்பிட்டு அடுத்தடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகள் 2வது நாளாக சோதனை செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்து அழிப்பு. CMS-03 செயற்கைக்கோளுடன் நாளை மாலை விண்ணில் பாய்கிறது LVM ராக்கெட். 24 மணி நேர கவுண்டவுன் மாலை 5:30 மணிக்கு தொடங்கியது. கேரள மாநிலம் தீவிர வறுமையிலிருந்து மீண்டுவிட்டது. கேரள சட்டசபையில் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் பேச்சு. இது மிகப்பெரிய மோசடி என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. ராஜஸ்தான் முழுவதும் சாலையில் ஓடுவதற்கு தகுதியில்லாத படுக்கை வசதி கொண்ட 8000 ஸ்லீப்பர் பேருந்துகளுக்கு தடை விதிப்பு. ஜெய்சல்மார் பகுதியில் கடந்த 15ஆம் தேதி ஸ்லீப்பர் பேருந்து தீப்பிடித்து இருந்ததில் 20 பேர் உயிரிழந்ததை அடுத்து நடவடிக்கை. சவுதி அரேபியாவிலிருந்து ஹைதராபாத் வந்த இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பயணிகள் பீதி. விமானம் மும்பைக்கு திருப்பிவிடப்பட்டது. இந்தியாவின் முக்கிய வழித்தடங்களில் கூடுதலாக 4 அதிவிரைவு வந்தே பாரத் ரயில்களை இயக்க இந்திய ரயில்வே முடிவு. வந்தே பாரத் ரயில்களின் மொத்த எண்ணிக்கை 164ஆக உயர்கிறது. தான்சானியா அதிபர் தேர்தல் முடிவுக்கு எதிரான போராட்டத்தில் 700 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த பலருக்கு சிகிச்சை. ஜமைக்காவை வெலிசா புயல் கடுமையாக தாக்கிய போது வானில் சுழன்றடித்த புயலின் கண் பகுதிக்குள் புகுந்த விமானம். பரபரப்பான வீடியோ காட்சிகள் வைரல். இந்திய மகளிர் அணி கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்றால் 125 கோடி ரூபாய் பரிசு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. இறுதிப் போட்டியில் தோற்பது எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம். வெற்றி பெற்றால் எப்படி இருக்கும் என்பதை உணர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை எங்களுக்கு சிறந்த நாளாக அமையும் என நம்புவதாக இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர்